காந்தாரி சொன்னால உத்தமையோ இல்லையோ, தர்மம் பண்ணி பண்ணி சொத்து வளர்ந்தாத்தான் வெறும் கையில பலம் இருக்குன்னு அகாரியம் பண்ணிவிடாதேன்னு ஒன்னு சொன்னாள். திருதராஷ்டிரன் சொன்னார், தர்மம் நீ சொல்றே அந்த அசத்து கேட்க மாட்டான், அவன் கேட்க மாட்டான்னு சொல்லிவிட்டாள். உடனே அனுஜூத்தம்னு அங்கேருந்து தெரிவிச்சு ஒரே ஆட்டத்துல தோல்வி அடைஞ்சு மறைவி கட்டி சொல்லி மாந்தோல் போத்துக்கு சொல்லி கிளம்ப சொன்னான். தர்மபுத்திரன் கண் கலங்கி கிளம்பினார். கிளம்புற போது பீஷ்மாதிகளை போய் நமஸ்காரம் பண்ணாலும் அப்பவும் திருதராஷ்டிரன், காந்தாரி, பீஷ்மர், துரோணர் எல்லாரையும் பீமன் நான் பண்ண மாட்டேன்னு விட்டான். எனக்கு வேண்டாம் போ ஆசீர்வாதம் விட்டான். நான் பண்ண மாட்டேன் எல்லாரையும் விட்டான். தர்மபுத்திரன் மட்டும் போய் பண்ணினார். பண்ணி பரப்புற போது அப்போ சொன்னானா, இனிமே என்னடியே அவளோட என்ன பண்ண போறடி, இங்கேயே ரேண்டினானா திரௌபதியை. பார்வோ என்ன சொல்லு, தப்பான சொல்லு. அவன் பீமன் சொன்னான், என் காலாலே யுத்த களத்துல உன் தலையில உன்னை அடிச்சு கீழே தள்ளி நான் தேய்க்கிறேனா இல்லையா பாருன்னா. அதே மாதிரி பண்ண போறான்னு எச்சல துப்பி கடது காலாலே பிரம்மபுத்திர அழ போறாருன்னு. இந்த சாது அவனை பண்றதுக்கு இவர் சந்தோஷம்னா பண்ணான். அப்பா அவன் பட்டாபிஷேகம் பண்ணிட்ட தலையடா, கிரீட்டம் வச்ச தலையடா வாண்டாண்டாங்க போறாரு இவர் போய். உண்மை பேச்ச அது பரிந்தம் காட்டாச்சு, நீ காக்க மாட்டேன்னு அவன். துரியோசனன் தலையை தேய்க்கிற போது பின்னாடி யுத்த காலத்துல தேய்க்க போறான்னு இடது காலால. அப்போ துரியோசனம் அழறான். பெரியவாள்லாம் சொன்னாளேன்னு காந்தாரி சொன்னாள். விதுர சொன்னத்தை நீங்க கேட்கலையே, என்னால் பர்த்தாவே என்ன இந்த பாவி பிறந்த அன்னைக்கு சொன்னாராம் விதுர. துரியோசனம் பிறந்த அன்னைக்கு நரி மாதிரி ஊழையிட்டானா. நான் சொல்றதுக்கு நீங்க கேட்கறீங்களா, வருத்தப்படாம இருக்கேளான்னு ஆளாம் விதுர. உங்களுக்கு 100 பிள்ளைகள் பிறந்திருக்கா, இந்த பய உண்டிய பெரிய குழியா வெட்டி புதைச்சு கொடுப்போம் உயிரோட. 99 பிள்ளைகள் நல்லா இருப்பான்னு ஆளா. எனக்கு அப்பா உயிரோட குழந்தைய புதைக்க மனசு வரலையே நாளா. அப்ப 99 வயலையும் அழிச்சுன்னு போடுவோம்னு ஆளா. பின்னாடி அப்படி போனாலும் போகணும், இவனை கொல்ல மாட்டேன் நானு. விதுரர் சொன்னபடி அன்னைக்கே இந்த பாவியை புதைச்சிருக்கடாதா, திண்டுக்கல் கிணறு மாதிரி ஒரு கிணறை தோண்டி புதைச்சிருக்கடாதா காந்தாரி சொல்றாள்னே. அன்னைக்கே சொன்னாலே, ஜாதே துர்யோதனே க்ஷத்ரா மகாமதிரபாஷத நீயதாம் பரலோகாய சாத்வயம் குலபாம்சனஹ. இந்த பாவி குலபாம்சன், குலத்தை கெடுத்துடுற பாவி, இவனை உண்டிய கொண்டு புண்ணம் சொன்னாரே, அன்னைக்கே கொன்றுக்கப்படாதானாலாம். நீயதாம் பரலோகாய சாத்வயம் குலபாம்சன பிறந்த உடனே நரி மாதிரி கத்தினானே, கோமாயுரிவ பாரத நூனம் அப்பவே சொன்னாராம், இவனாலே குலத்துக்கே ஹானி வரையும் உயிரோட இருந்தா கொண்டு புண்ணம்னு விதுரர் தீர்க்கதரிசி சொன்னாரே, கேகலியே. அந்தோ நூனம் குலஸ்ய நிபோததா. இப்படி காந்தாரி வந்து சொல்லி கதறினாள்.